சப்போர்ட் இன் பேசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே இப்போ டவுட் இருக்குது. நான் வந்து 10th முடிச்சிருக்கேன். முடிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிளா? அப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன குவாலிஃபைடு? உங்களுடைய எஜுகேஷனுடைய குவாலிஃபைடு ப்ளஸ் உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன? அப்படிங்கிறத குறித்து ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதலாம், எவ்வளோ படிச்சிருந்தா நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத குறித்து தாங்க பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம 2022 பாருங்கள், 2022 வந்து வெளியிடப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷனுடைய இமேஜ் தான் நம்ம இங்கே காட்டியிருக்கோம். ஏன்னா இந்த 2024 இன்னும் எக்ஸாமுடைய கால்ஃபர் நமக்கு வரலை. அதனால் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2000 டேட் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்துருக்காங்க? 30/3/2022. இதில் ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2022 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் எக்ஸாமுடைய டேட் என்ன? 24/7/2022. அப்போது இந்த இதில் எவ்வளோ ஏஜ் இருக்கணும்? அதாவது எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மாதத்தினுடைய முதல் நாள் 1ஆம் தேதி என்ன உங்களுக்கு ஏஜ் இருக்கணும்? அந்த ஏஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதத்தில் எக்ஸாம் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது விஏஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஒன்று. ப்ளஸ் அதர்வைஸ் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோ கீப்பர், அப்புறமேட்டு டைப்பிஸ்ட்டு, பில் கலெக்டர், அந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம விஏஓக்கான ஏஜ் லிமிட் மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் வைஸாக வந்து எஸ்சி, எஸ்சிஏ, அப்புறமேட்டு எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் அண்டு டிஸ்ட்ரிபியூட் விடோ கேஸ்ட் ஆல் எல்லாமே சேர்த்து சொல்கிறாங்க. இதில் வந்து மினிமம், அதாவது குறைஞ்சது 21 வயதாவது ஆயிருக்கணும். எதுக்கு? விஏஓ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு எத்தனை வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும்? கம்ப்ளீட்டட், அது ரொம்ப முக்கியம். 21 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி 42 வயசுக்கு உள்ளதாக இருக்கணும். 42 வயசை கடந்திருக்கக்கூடாது. நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட், 42 வயசு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்டில் இருக்கிறவங்க வந்து இந்த ஏஜ் 21 வயசு வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 42 வயசுக்கு உள்ளே இருக்கணும் இந்த கேஸ்டில் இருக்கிறவங்க விஏஓ எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்டில் மேலே இருக்கிற கேஸ்டில் இருக்கிறவங்கள தவிர மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேஸ்டில் வந்து நம்ம எக்ஸாம் எந்த ஏஜில் எழுதலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசு இதுலேயும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதர் கேஸ்டில் இருக்கிறவங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயசுக்கு உள்ளே தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. இப்போ எதுக்கு இந்த 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2019 குரூப் 4 எக்ஸாம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதான் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமு. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துருச்சு. 2021 எக்ஸாம் நமக்கு நடக்கலை குரூப் 4 எக்ஸாமு, லாக்டவுன் போட்டதுனால. அதனால் அப்போ இருந்தவங்களாம் கேஸ்லாம் போட்டு எங்களுக்கு ஏஜ் வந்து பார் ஆயிடுச்சு, நாங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்டதுனால 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் 40 இருந்தது தான் 42ஆகவும், 30 இருந்தது தான் 32ஆகவும் வந்து 2 வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஏன்னா கேண்டிடேட்டுடைய ஏஜ் பார் ஆனவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 42, 32 அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு. அடுத்து அப்போ விஏஓ எக்ஸாம் எழுதுறதுக்கு கேஸ்ட் வைஸ் என்ன ஏஜ், அதர் ஓசி கேட்டகரியில் என்ன ஏஜ் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அடுத்து விஏஓ போஸ்டிங்கை தவிர அடுத்து இருக்கக்கூடிய போஸ்டிங் தான், ஏன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று விஏஓ, அதர்வைஸ் போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீப்பரு, ஸ்டெனோ, பில் கலெக்டர், டைப்பிஸ்ட் அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து சேம் அதே தான் கேஸ்ட் வைஸாக பாருங்கள். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் விடோ இவங்களுக்கு ப்ளஸ் எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்டு பிசிஎம்
இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதர்வைஸ் ஓசி கேட்டகரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஏஜ் என்ன 18 வயசு. இதுவே விஏஓக்கு நம்ம எத்தனை பார்த்தோம், 21 வயசு பார்த்தோம். இப்போ இந்த கேஸ்ட் வயசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 37 வயசு இருக்கணும். எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் 34 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி ஓசி கேட்டகரியில் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 32 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. மினிமம் வயது வந்து பார்த்திங்கன்னா 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வயசு வந்து இதுக்கு உள்ளதாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். 2 இயர்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கொரோனா காலத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ பொதுவாக நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா பியூசி, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ, எனி டிகிரி. நீங்கள் 10th வந்து நீங்கள் தாண்டி இருந்தாவே போதும், கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். சில பேருக்கு தோணும், நான் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கேன், எழுதலாமான்னா எழுதலாம். அதை தவிர்த்து நான் 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கும் தான் கண்டிப்பாக நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் எழுதலாம். பேசிக் குவாலிஃபைடு தான் நமக்கு 10th கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒருத்தர் ஓசியில் அதர் கேட்டகரி, அதாவது அதர் கேஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் 4ஓ இல்லை குரூப் 2ஓ இல்லை எனி கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதலாமா? அதாவது குரூப் 2ஓ இல்லை குரூப் 2ஏவோ வேறு அதர் போஸ்டிங்கில் வந்து நீங்கள் எழுதி பாஸ் ஆகி போஸ்டிங்கும் வாங்கிட்டீங்க, 5 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் குரூப் 4 எழுதுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது இதில் ஓசி கேட்டகரியில். ஓகேங்களா? பேசிக் குவாலிஃபைடு 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எக்ஸாம் எழுதலாம். என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் பாருங்கள், பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுதான் பேசிக். ஓகேங்களா? அடுத்து இப்போ நான் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கேன், அதர்வைஸ் வேறு எதுவுமே முடிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அந்தந்த கேட்டகிரிக்கு கேஸ்ட் வைஸாக உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து மாறுது. இதுவே அதர்வைஸ் பொதுவாகவே வந்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. 16 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். எனி டிகிரி நீங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது டிசபிலிட்டி. இந்த டிசபிலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க வந்து இப்போ 10th தான் முடிச்சிருக்காங்க, எந்த டிகிரியுமே முடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய கேஸ்ட் வைஸாக அவங்களுக்கு என்ன வந்து ஏஜ் கொடுத்துருக்காங்களோ அதை விட 10 இயர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், அதிகமாக 10 இயர்ஸ் அதிகப்படுத்தி அந்த ஏஜ் வரைக்கும் அவங்க எக்ஸாம் எழுதலாம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 55 வயசு வரைக்கும், ஓகேங்களா, மேக்ஸிமம் வயசு 55 வயசு வரைக்கும் அவங்க எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். வெறும் 10th குவாலிஃபைடு இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். டிகிரி நீங்கள் எல்லாருமே முடிச்சிருக்கீங்க, எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 60 வயசு வரைக்குமே எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம். ஆனால் நான் 10th தான் முடிச்சிருக்கேன், டிசபிலிட்டியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய கேஸ்ட் வாய்ஸ் ஏஜ்லேருந்து 10 இயர்ஸ் வந்து எக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 55 வயசு வரைக்கும் 10th முடித்தவங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து 10th குவாலிஃபைடில் மட்டும்தான் வந்து இருக்கிறவங்க வந்து குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். டிகிரி இருக்கவங்க எது வேணாலும் எழுதலாம். உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ அந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த டேட்டில் அந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருந்தால் தான் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஒருவேளை எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போனாலுமே சரி கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை தவிர வேறு எந்த மாதிரி தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட எல்லா கொஸ்டின் வித் ஆன்சருமே நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.